திருப்பலி முன்னுரை. இயேசுவின் பார்வையில் அதிகாரம் என்பது ஒருவரது பெருமைக்காகவோ உயர்வுக்காகவோ இருப்பது அல்ல. அது ஒரு பணி, மக்கள் தொண்டு. இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். தொண்டாற்றவே அதிகாரம் என்ற புரிதல் தொடக்க திரு அவையில் மேலோங்கி நின்றது. இயேசு ஒருபோதும் ஆதிக்க தலைவராக செயல்படவில்லை. மக்கள் தொண்டராகவே விளங்கினார். தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே என்று தெளிவாக கூறினார். நமது குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கு தளங்களிலும் பணி செய்யும் இடங்களிலும் நாம் இயேசுவின் மாதிரியை பின்பற்றி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் அதிகாரம் பணி செய்வதற்காகவே இயேசுவின் அருகே அரியணையில் அமர்வது என்பது பதவிக்கோ பெருமைக்கோ உரியது அல்ல, மாறாக அவரது துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுப்பது ஆகும். இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுப்பது என்பது அவரது பாடுகளில் பங்கெடுப்பது ஆகும். இயேசுவின் பாடுகளில் பங்கெடுப்பது என்பது இறையாட்சிக்காக துன்பங்களை துணிவுடன் சந்திப்பது ஆகும். பிறர் முன்னிலையில் நம்மை பெரியவராக காட்ட வேண்டும் என்ற சோதனை இயல்பாக பலருக்கும் வருவதுண்டு. இந்நிலையில் இயேசுவின் பாதம் கழுவும் பாடமும் அவருடைய எளிய வாழ்வும் நம் அதிகார போதைக்கு மருந்தாகின்றன. குடும்பத்திலும் சமூகத்திலும் பொறுப்பில் இருக்கும் நாம் தாழ்ச்சியும் பொறுமையும் பிறநல சேவை மனமும் கொண்டு வாழ்வோம். நல்ல தலைவனாக இருக்க வேண்டுமென்றால் தலை வணங்கி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. இன்று நாம் விழா கொண்டாடும் புனித யாக்கோவும் தன்னுயிரை தானம் செய்தது போல நாமும் பிறருக்காக வாழ முயற்சி செய்து இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.